அபிரகாம் வணக்கம். தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றத்தை தொடர்ந்து தற்போது 15 ஐஏஎஸ் அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாற்றமாக பார்க்கப்படக்கூடியது சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ராதாகிருஷ்ணன் மாற்றப்பட்டு கூட்டுறவுத்துறை மற்றும் உணவுத்துறை செயலராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ராதாகிருஷ்ணன் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று உள்துறை செயலராக தீரஜ்குமார், கூடுதல் தலைமை செயலராக இருந்த தீரஜ்குமார் தற்போது உள்துறை செயலராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். உள்துறை செயலராக இருந்த அமுதா ஐஏஎஸ் தற்போது வருவாய்த்துறை செயலராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 15 ஐஏஎஸ் அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று ராணிப்பேட்டை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 10 மாவட்ட ஆட்சியர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படக்கூடியது உள்துறை செயலராக இருந்த அமுதா ஐஏஎஸ் மாற்றப்பட்டு உள்துறை செயலராக தீரஜ்குமார் மாற்றப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே தீரஜ்குமார் கூடுதல் தலைமை செயலராக இருந்து வந்தார். தற்போது அவர் உள்துறை செயலராக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போன்று அமுதா தற்போது வருவாய்த்துறை செயலராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பள்ளி கல்வித்துறை செயலராக, அதாவது கால்நடை பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை செயலராக கோபால் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று மதுமதி, பள்ளி கல்வித்துறை செயலராக மதுமதி ஐஏஎஸ் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக உள்துறை செயலராக இருந்த அமுதா வருவாய்த்துறை செயலராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் ஏற்கனவே காவல்துறை அதிகாரிகள், சென்னை மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்ட சில அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து தற்போது 15 ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 10 மாவட்ட ஆட்சியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 15 ஐஏஎஸ் அதிகாரி இடமாற்றத்தை பொறுத்தவரையில் முக்கியத்துவமாக பார்க்கப்பட்ட சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ராதாகிருஷ்ணன் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து உள்துறை செயலராக ஏற்கனவே அமுதா இருந்தார். தற்போது உள்துறை செயலராக தீரஜ்குமார் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தீரஜ்குமார் ஏற்கனவே கூடுதல் தலைமை செயலராக இருந்து வந்தார். அதைத் தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை செயலராக மதுமதி ஐஏஎஸ் மாற்றப்பட்டிருக்கிறார். கால்நடை பால்வளம் மீன்வளத்துறை செயலராக கோபால் மாற்றப்பட்டிருக்கிறார். இப்படியாக மொத்தம் 15 ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நீலகிரி ஆட்சியராக இருந்த அருணா புதுக்கோட்டை ஆட்சியராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ராணிப்பேட்டை ஆட்சியராக வளர்மதி நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு உள்துறை செயலராக தீரஜ்குமார் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மொத்தமாக தொழிலாளர் நலம் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை செயலராக வீரராகராவ் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று சிட்கோ இயக்குநராக மதுமிதா பள்ளி கல்வித்துறை செயலராக சிட்கோ இயக்குநராக இருந்த மதுமிதி பள்ளி கல்வித்துறை செயலராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை செயலராகவும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. சிட்கோ இயக்குநராக இருந்த மதுமதி பள்ளி கல்வித்துறை செயலராக தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று பல்வேறு மாவட்ட ஆட்சியர்களும் அதிரடியாக இந்த மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் ராணிப்பேட்டை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 10 மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீலகிரி ஆட்சியராக இருந்த அருணா புதுக்கோட்டை ஆட்சியராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நாகை மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக ஆகாஷை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 15 ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் 10 மாவட்ட ஆட்சியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 10 மாவட்டங்கள் நாகை ஆட்சியராக ஆகாஷ், அரியலூர் ஆட்சியராக ரத்தினசாமி ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ராணிப்பேட்டை ஆட்சியராக வளர்மதி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்படியாக 10 மாவட்ட ஆட்சியர்கள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டு சில மாவட்ட ஆட்சியர்கள் புதிதாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாகை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷ் மாற்றப்பட்டிருக்கிறார். அரியலூர் மாவட்ட ஆட்சியராக ரத்தினசாமி மாற்றப்பட்டிருக்கிறார். தகவல் தொழில்நுட்பத்துறை செயலராக குமார் ஜெயந்தி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று நீலகிரி ஆட்சியர் அருணா மாற்றப்பட்டு புதிய ஆட்சியராக லட்சுமி பங்கா நியமிக்கப்பட்டிருக்கிறார். நாகை ஆட்சியராக ஆகாஷ், அரியலூர் ஆட்சியராக ரத்தினசாமி ஆகியோர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று பள்ளி கல்வித்துறை செயலராக இருந்த குமரகுருபரன் சென்னை மாநகராட்சி ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகராட்சி ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ராதாகிருஷ்ணன் கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த அதிரடி மாற்றம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த மாற்றமாக பார்க்கப்படுகின்றது. பள்ளி கல்வித்துறை செயலராக இருந்த குமரகுருபரன் சென்னை மாநகராட்சி ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ராதாகிருஷ்ணன் கூட்டுறவுத்துறை செயலராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். நீலகிரி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக லட்சுமி நியமிக்கப்பட்டிருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக பிரியங்கா நியமிக்கப்பட்டிருக்கிறார். நீலகிரி மற்றும் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களுக்கு ஆட்சியர்கள் மாற்றப்பட்டு புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாகை மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக ஆகாஷி நியமிக்கப்பட்டிருக்கிறார். கடலூர் மாவட்ட ஆட்சியராக சிபி ஆதித்ய செந்தில்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக அழகுமீனா நியமிக்கப்பட்டிருக்கிறார். பள்ளி கல்வித்துறை செயலராக மதுமதி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போன்று 15 ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக
மாவட்ட ஆட்சியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெரம்பலூர் மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக கிரேஸ் லால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ராமநாதபுரத்தின் புதிய ஆட்சியராக சிம்ரன்ஜித் சிங் நியமிக்கப்பட்டிருக்கிறார். 10 மாவட்ட ஆட்சியர்கள், 15 IAS அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக லட்சுமி பவியா நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்படியாக 10 மாவட்ட ஆட்சியர்கள், 15 IAS அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழகத்தில் காவல்துறை அதிகாரி இடமாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து தற்போது 15 IAS அதிகாரிகள் மற்றும் 10 மாவட்ட ஆட்சி இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.